வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை உருவாக்கி ஆணிவேராக இருந்து நடத்தி வருகின்ற நன்மணி ஐயா அவர்களுக்கும், அவர் கூட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிபுரிகிற சசிகுமார் அவர்களுக்கும், அனார்கலி அம்மா அவர்களுக்கும் வணக்கங்கள். கரூர் பேராசிரியர் மனோகரன் ஐயா அவர்களுக்கும் சாந்தி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருள் தந்தை அவர்களுடன் சில அனுபவங்கள் நிகழ்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். 1995 கும்பகோணத்துக்கு நமது குருபிரான் அவர்கள் வருகை புரிந்த சமயம் நடந்த நிகழ்வை இப்போ எடுத்து சொல்ல இருக்கிறேன். மொத்தம் 7 முறை கும்பகோணம் வந்திருக்கிறார் சுவாமிஜி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும். முதல் தடவை வந்தபோது அவரை ஒரு லாட்ஜில் தங்க வைத்து இருந்தோம். விபிஆர் லாட்ஜுன்னு பேரு. அப்புறம் பார்த்தாக்கா ஒரு ஞானியை போய் லாட்ஜில் தங்க வைக்கிறதா அப்படின்னு அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் கூடி பேசி அடுத்த ஆண்டு 1995 வரும்போது கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில இருக்கிற டாக்டர் விருதகிரி, அவர் குழந்தைகள் நல டாக்டர். அவங்க வீட்டில் மாடி போர்ஷன், பெரிய இடம், ஃபுல்லா காலியா இருந்ததுனால அங்கே தங்க வைக்கப்பட்டார் சுவாமிஜி. அந்த டாக்டரோட ஒய்ஃப் விமலா விருதகிரி, 2 பேருமே ரொம்ப ஈடுபாடு. அநேகமா சுவாமிஜி அப்போ வந்தாங்கன்னா 3 நாட்கள் தங்குவாங்க. முதல் நாள் அன்னைக்கு இங்க பக்கத்துல இருக்கின்ற திருவாரூர் அல்லது மயிலாடுதுறை, அங்கே எங்கேயாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும். அடுத்த நாள் தவம் நடக்கிற அந்த தவ கூடத்துல அன்பர்களோடு கலந்துரையாடல் கொஞ்ச நேரம் முற்பகல் இருக்கும். மாலை நேரத்துல கூட்டுத்தவமும் சிந்தனை விருந்தும் இருக்கும். அப்ப எல்லாம் இவ்வளவு வளர்ச்சி பெற்ற காலம் கிடையாது அது. அப்ப நடந்த ஒரு ஆச்சரியப்படும் நிகழ்ச்சியை முதல்ல சொல்லுகிறேன். கும்பகோணத்துல உங்களுக்கு சரஸ்வதி பாடசாலைன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு எதிராப்புல பந்தடி மேடை அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் வருகிறவர்களுக்கு. அந்த சரஸ்வதி பாடசாலைக்கு பக்கத்துல பிரம்ம வித்யா கூடம், அது யாருடைய அமைப்புன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அமைப்பு. அவங்க கருத்துக்கு ஒத்ததா நம்ம குருபிரானின் கருத்துக்கள் இருந்ததுனால எங்களால ஒன்றும் தொடர்ச்சியா நிகழ்ச்சி நடத்த முடியல, நீங்க நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்லி எந்த வாடகையும் இல்லாம நமக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 5 வருடங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரம்ம வித்யா கூட ஒரு பழமையான கட்டடம், நல்ல லெங்க்தியா இருக்கும், பெரிதாக இருக்கும். அங்கே அன்பர்கள் வர்றாங்க. சுவாமிஜி தியானம் ஆரம்பிக்க இருக்கிறாரு. கண்களை மூடி தியானமும் ஒரு மூத்த பேராசிரியரை நடத்த சொல்லிட்டாங்க. சுவாமிஜி பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அன்பர்கள் உள்ள வர்ற சுவாமிஜியை பார்க்குற அவசரத்துல அவங்க காலணிகள், செப்பல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது அங்கென்றும் இங்கென்றுமாக எப்பவும் போல எல்லா இடத்துலையும் நாம பார்க்குற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. நாங்களும் தவம் செய்து கொண்டிருந்தோம். தவம் முடிந்த பிறகு சுவாமிஜி பேச ஆரம்பிச்சாங்க. நான் அப்போ பொறுப்பாசிரியர், எனக்கு துணை பொறுப்பாசிரியர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இருந்தார். நாங்க 2 பேரும் வெளியில போய் வருகிறவர்களை சரி பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக வெளியில இருக்கிறோம். வெளியில போகும்போது பார்த்தா ஆச்சரியம், அந்த காலணிகள்லாம் வரிசையா அப்படியே அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. யார் இதெல்லாம் அடுக்கி வச்சா அப்படின்னு நான் அந்த ஸ்ரீதரை கேட்கிறேன். அவர் என்ன கேட்கிறாரு. இப்படியே விசாரிக்கும் போது அப்புறம்தான் தெரியுது, சொல்றாங்க,
ஐயாவே வந்து எல்லாம் எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம்தான் அடுத்த நாள்லேருந்து எல்லாம் அழகா அந்த ஷோரூம்ல இருக்கும் இல்லையா, அப்படி வந்து வைக்கிற பழக்கம் அன்பர்களுக்கு ஆனா வந்துடுச்சு. அதாவது சொல்லால் சொல்லறதை விட செயல்பட்டு காண்பிப்பவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவருடைய நல்ல பொன்மொழி ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது என்னன்னா, தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்பு, தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்பு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு தலைவர் சொல்ற தத்துவம் சரியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதை சொல்ற தலைவரே அதை சரியா பின்பற்றுகிறாரா என்பது ஒரு கேள்வியா தான் இருக்கும். அநேக இடங்கள்ல அப்படித்தான் இருக்கும். எனவே ஒரு யாராவது ஒரு குருவாக தூக்கி தலையில வைத்துக்கொண்டு இவர் தான் இனிமே எல்லாம் என்று அப்படி ஹீரோ வொர்ஷிப் என்று பெயர், அது மாதிரி செய்யறதுல எனக்கு அவ்வளவு தூரம் விருப்பம் இருந்தது கிடையாது. அப்படி இருந்த நான் குருபிரானோட பழக 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 நான் வந்து பேச ஆரம்பிச்சாலே அவரை பத்தி தான் வருது பேச்சு. அதாவது நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனோ, ஒரு தனி நபரை துதி பாடக்கூடாதுன்னு நினைத்து இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கே சுத்தி வந்தாலும் கடைசியில சுவாமிஜியோட தத்துவத்துல வந்து வேதாத்திரி மகர்ஷி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, என்ன அது என்னுடைய கோட்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அறிஞர் அண்ணா சொன்னது கரெக்டு தான், தலைவனை நம்பக்கூடாது, தத்துவத்தை தான் நம்பணும். ஆனா இங்கே தலைவனும் தத்துவமும் ஒன்னாவே இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் தான் இருக்கிறார் என்பது நான் கண்டு கொண்டதுனாலையும் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டதுனாலையும் என்னுள் அந்த குருபிரான ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த ஆண்டு டாக்டர் விருதகிரி வீட்டில் தங்கி வைக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். அங்கேயே தான் அப்புறம் எல்லாம் வரும்போதெல்லாம் தங்கியிருந்தாரு. அப்போ வந்து அவரை பார்த்து கொள்றதுக்காக நானும் அந்த ஸ்ரீதர் என்கிற அன்பவரும் நியமிக்கப்பட்டிருந்தோம். ஏன்னா காலையிலேருந்தே வெளியூர்லேருந்தெல்லாம் அன்பர்கள் வருவாங்க. ஏன்னா சுவாமிஜி வேற எங்கேயும் அப்பெல்லாம் அதிகம் போகிறது கிடையாது. இந்த பக்கம் சிதம்பரத்துலேருந்து கடலூர்லேருந்து வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து, அதுக்கு அந்த பக்கம் மணப்பாறையிலேருந்து எல்லாம் வருவாங்க. இது மாதிரி மன்னார்குடி, திருவாரூர், அடுத்த நாள் திருவாரூர்ல இருந்தாலும் தனியா சுவாமிஜியை பார்க்கறதுக்காக திருவாரூர்லேருந்து வருவாங்க. அது மாதிரி அன்பர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும். அதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த அம்மையார் இருக்காங்க இல்லையா, விர்மலா விருதகிரிங்கிறவங்க, அந்த 3 நாளும் 3 வேளையும் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அந்த 3 நாளும் அந்த வீடு விழா கூடமாக தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல சுவாமிஜி ரூமுக்கு வெளியில இருந்து அவருடைய தேவைகளை கவனித்துக் கொள்றதுக்காக நாங்க இருக்கிறோம். அப்ப காலை நேரம் ஜெயங்கொண்டத்திலேருந்து முருகேஷ் அப்படின்னு ஒருவர், அவர் வந்து அருள்நிதி பயிற்சி எடுத்தவர். அவர் தினமலர் பத்திரிகையோட செய்தித்தாளோட நிருபர். அவர் சுவாமிஜியை பேட்டி காணறதுக்காக வர்றாரு, நியூஸ் பேப்பர்ல போடணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்க சுவாமிஜி கிட்ட கேட்டுக்கிட்டு உள்ள அழைத்துட்டு போறோம். அப்ப நாங்க 4 பேர் தான் இருக்கிறோம் அந்த ரூம்ல. குருபிரான் காலை உணவு முடித்துட்டு ரிலாக்ஸா கால்களை நீட்டிக்கொண்டு கட்டில்ல லேசா சாஞ்சி உட்கார்ந்துருக்காரு. அந்த முருகேஷை உள்ள அழைத்துட்டு போறோம். அவர் 2-3 கேள்வி கேட்டுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டார். அது ரொம்ப முக்கியமானது, அதை மட்டும் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன். சுவாமிஜி எல்லார் உள்ளேயும் இறைநிலையே அறிவாக இருந்து மக்களை நடத்தி கொண்டிருக்கு, ஆட்சி புரிந்து கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த இறைநிலை எல்லார் மனதிலையும் நல்லதை மட்டுமே செய்யணும், கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது
என்பதை உள்ளுணர்வாக உணர்த்தி அப்படி செய்ய வச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு முடிக்கல. கேள்வி எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஆழமான கேள்விங்கிறது பிறகு யோஜனை பண்ண பண்ண புரிஞ்சுது. அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சுவாமிஜி இயல்பான பாஷையில சொன்னாரு, அது இன்னது செஞ்சா இன்னது விளையும் அப்படின்னு யூகித்து அறிகின்ற 6வது அறிவை மனிதனுக்கு கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறமும் இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லறதுக்கு அது நம்ம மாதிரி ஆள் இல்லை, அதனுடைய வேலையும் அது அல்ல. இதுதான் பதில். இந்த பதில் ஆழமா இருக்குன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சுது. ஆனா நாள் ஆக ஆக இந்த பதிலின் முழு ஆழமும் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அந்த ஆழத்தை மட்டும் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுகிறேன். இப்போ இறைநிலை மனிதனை 6வது அறிவு கொடுத்து ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கு. நீ எப்படி வேணாலும் வாழலாம், நல்ல செயல்கள் செய்து உன்னுடைய கர்ம வினைகளை தூய்மையாக்கி நல்ல வித விளைவுகளையும் பெறலாம், வேற மாதிரியாகவும் வாழலாம். அந்த முழு சுதந்திரம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அதோட கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நிலையில இப்படிதான் செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு உள்ளுணர்வாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 5 அறிவு விலங்கினங்களுக்கு அது இன்ட்யூஷன் அப்படிம்பாங்க. அதாவது இன்ஸ்டிங்க்ட்னா இப்படிதான் செய்யணும். ஒரு பறவை இந்த காலத்துல தான் பயணம் மேற்கொள்ளணும், இந்த காலத்துல தான் இனப்பெருக்கம் நடத்தணும், இந்த காலத்துல இந்த இடத்துல அதிக இறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுக்கு இன்ஸ்டிங்க்டாக உள் அமைப்பாக கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு செல்லுலையும். மனிதனுக்கு எப்படின்னா இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உள்ளுணர்வு எப்படின்னா இவனை ஃபோர்ஸ் பண்ணாது, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அது வழி நடத்தாது. அது தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமை கொடுத்த பிறகு நம்முடைய செயல்கள் அது குறுக்கிடுவது கிடையாது, செயல்களுக்கு ஏற்ற விளைவாக மட்டும் அருள் பாலிக்கிறது. எவ்வளவு உள்ள போக போக எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த எல்லாத்தையும் 4 வார்த்தைகள்ல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு குருபிரான். இதுதான் அன்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இது நடந்து மயிலாடுதுறை, திருவாரூர் இங்கெல்லாம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற போது அடுத்த ஆண்டு வந்தபோது மயிலாடுதுறையில ஒரு ஆன்மீக விஞ்ஞான கூட்டம் அப்படின்னா மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அப்ப மயிலாடுதுறையில சுல்தான் ஐயா, அவர் முழு நேம் ஞாபகம் இல்லை, சுல்தான்னு அவர் பேர், ஒரு முகமதியர். அவருடைய வாழ்க்கை துணைவும் 2 பேரும் ஆச்சரியம், 2 பேரும் சர்வீஸ்க்கு வருவாங்க, முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு செய்வார். அங்கே சுவாமிஜி அன்னைக்கு ஒரு 45 நிமிஷம் பேசினாங்க. பேச்சு முடிஞ்ச உடனே ஐயங்கள் ஏதாவது இருந்தா ஐயம் தெளிதல் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பொறுப்பாசிரியர் அந்த சுல்தான் ஐயா எழுந்தாரு. அவர் கேட்டாரு, ஐயா, இந்த உலகத்துல பேரழிவுகள் கொத்து கொத்தா நடக்குது, அப்ப ஜனங்கள் அப்படியே மடிகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பூகம்பம் ஏற்படுது, இன்னொரு இடத்துல ஒரு பெரிய இயற்கை சீற்றம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள எல்லாருமே துயரப்படுறாங்களே, அத்தனை பேருமா பாவம் பண்ணிருப்பாங்க? இதுதான் கேள்வி. இது கேட்டு முடிச்ச உடனே சுவாமிஜி சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு சாகுது, எத்தனை கோழி சாகுது, அதனுடைய அந்த உள் மனம் படுகின்ற துன்ப அலைகள் இருக்கு பாருங்க, அந்த துன்ப அலைகள் தான் இந்த செயல்களுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த சரியான வார்த்தைகள் எனக்கு மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி தான் அடிப்படை விளக்கம் இருந்தது. இதோட மீனிங் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் புரியும். ஆனா அதை வெளிப்படையா
எங்கேயும் நம்ம விவரித்து சொல்றது இல்லை. என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த பிராணிகளை வதைத்து உயிர்கொலை செய்து நம்ம உணவுக்காக சாப்பிடுறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மகரிஷியுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பேசுவதற்கு அவர் கும்பகோணத்தில் இருந்து அவர் சேவை செய்ததால் அதை பேசுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஏனென்று சொன்னால் மதுரை பகுதியிலே மன்றங்கள் தொடங்கிய காலம் 1985 86க்கு பின்னாடி தான் மதுரை பகுதியிலேயே மன்றங்கள் தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் மட்டும் இருந்தது. நாகர்கோயிலிருந்து அப்படியே வளர்ந்து 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 மதுரைக்கு வந்தது. அப்படிதான் இருந்தது. ஆனால் கும்பகோணம் பகுதி, அந்த பகுதி தான் மகரிஷி அவர்கள் முதல்ல மன்றத்தை நிறுவிய மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தான். அங்கதான் முதல்ல அவர் நிறுவனார். அதுக்கு அவர்தான் மணமலக்கலை என்பதை மகரிஷி அவர்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அது ராமச்சந்திரன் ஐயாவைத்தான் சாரும். இன்னும் அவர் இருக்கிறாங்க, ரொம்ப வயோதிகத்துல அவங்க இருக்கிறாங்க. அவருடைய தம்பி அவர்தான் ப்ரொஃபஸர் லட்சுமணன், இப்போ ஆலியாரில் இருக்காரு. அவர் அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அப்போ அந்த ராமச்சந்திரன் ஐயா தான் மகரிஷியினுடைய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு இதை சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்தவர். காரைக்காலில் இருந்து அப்போ அன்பர்களை எல்லாம் அப்படியே கூட்டி வச்சு வீட்டிலே வச்சு அப்படி இந்த மாதிரி சத்சங்கம் நடத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முதலில் அந்த மன்றம் என்ற ஒரு இடத்தை தொடங்கி உருவாக்கியது கடலூர் தான் முதல் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ராமச்சந்திரன் நிறைய அங்கங்கே சத்சங்கங்கள் நடத்துவாங்க. அந்த காலத்தில் இணைந்தவர் தான் கேஜி சாமி. ஏன்னு கேட்டால் அவர் பாண்டிச்சேரி காரைக்காலில் வேலை பார்க்குறார். பாண்டிச்சேரி காரைக்கால் அந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் அவர். அப்போ காரைக்கால் டிரான்ஸ்ஃபர் வரும். அப்போ காரைக்காலில் இருக்கும்போது அப்போ இருந்து மகரிஷியோடு இணைந்தவர்கள் அவர்கள். இப்போ ராமச்சந்திரன் அவர்கள் மகரிஷியோடு இருந்த காலத்தில் அவர் தம்பி இப்போ ப்ரொஃபஸர் லட்சுமணன் சொல்கிறமே, அவர் அப்போ பிஎஸ்சி அக்ரி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கார், ஸ்டூடெண்ட். அவர் வேலைக்கெல்லாம் போகல, பிஎஸ்சி அக்ரி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தார். அப்போ அவங்க அண்ணன் அப்பயே அவரை மகரிஷியோடு இணைத்து விட்டார். அப்போ அந்த பிஎஸ்சி அக்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தை முழுமையாக கற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியராக அவர் இருந்தார். இப்படியெல்லாம் அந்த காலத்திலிருந்து வளர்ந்தது. ஒரு முறை அவர் லட்சுமணன் ஐயா சொல்வார், அவர் லட்சுமணன், ராமச்சந்திரன், மகரிஷி 3 பேரும் பஸ்ஸில் அங்கே கும்பகோணம் மாவட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது மகரிஷி இது மாதிரி காந்த தத்துவம், அந்த சூழலை விரிவலை, இந்த தத்துவத்தை எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டே வரும்போது லட்சுமணன் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு, பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ மகரிஷி சொல்கிறாரு, இப்போ இந்த உங்கள் கேள்விக்கு நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க இல்லையா, உங்கள் கேள்விக்கு ஒரு போர்டும் சாக்பீஸும் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளவு புரியறதுக்கு முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ரயில்வே கேட் வருது. ட்ரெயினுக்காக ரயில்வே கேட்டை மூடிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் ரயில்வே கேட்டெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு சிக்னல்
முன்னாடியே மூடிடுவாங்க. அந்த மூடின பிறகு ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சில நேரத்தில் நம்ம கேட்டு மூடி 10 நிமிஷம் கூட வண்டி நிற்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி வண்டி நின்னாலுமே வந்து ஒரு 10 வண்டி தான் பின்னாடி நிற்கும். இப்போ எல்லாம் 10 நிமிஷம் நின்னாலே ஏகப்பட்ட வண்டி நின்றோம். அப்போ பஸ்ஸை வந்து ஓரமாக நிறுத்திட்டாங்க. அப்போ எல்லாம் ட்ரெயினுக்கு கேட்டு போட்டாலே எல்லாரும் கீழே இறங்கிடுவோம். அப்போ மகரிஷி இவங்க 3 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கினா அங்கே பார்த்தா நல்ல ஒரு ஒரு மணல் பரப்பு, அப்படி ஃப்ரீயாக இருக்கு. அப்படியே லட்சுமணனை கூப்பிடுறாரு, வாங்க லட்சுமணன், நம்ம போர்டும் சாக் பீஸும் வேணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த ட்ரெயின் வந்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு அப்படியே கீழே உட்காருங்கன்னு கீழே குத்த வச்சு உட்கார வச்சு அப்படியே அந்த மண்ணில் கையிலேயே அவர் கையிலேயே அதை வரைஞ்சி அந்த மண்ணிலேயே வரைஞ்சி அதை படம் போட்டு அவர் லட்சுமணனுக்கு அந்த காந்த தத்துவத்தை விளக்கி இருக்கிறார். இப்படியெல்லாம் வந்து மகரிஷி அதாவது பாடம் நடத்தின காலம் என்பதெல்லாம் உண்டு என்று அவர் லட்சுமணனும் ராமச்சந்திரன் அவர்களும் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆலியார் உட்காந்துருக்கும் போது அவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் சுற்றி உட்காந்துக்கிட்டு இது மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் அங்கே இருக்கு. அப்போ சாமி சொல்லுவார், ஏன் இந்த கும்பகோணம் ஏரியாவில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படின்னு கேட்கும்போது சொல்லாரு, சங்கரர் அவர் அத்வைதத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அங்கிருந்து அவர் விரட்டப்பட்டார். அங்க இருந்து ஏன்னா அது பக்தியில இருந்த ஒரு சமுதாயம். அவங்க அங்கிருந்து விரட்டின உடனே அவர் விரக்தியாகி அவர் அங்கிருந்து எங்க வந்து இருந்தார் என்று சொன்னால் திருவாரூர் தான் வந்திருக்கார். தமிழ்நாட்டில் திருவாரூர்ல வந்துதான் அவர் அந்த அத்வைதத்தை பரப்பணும் அப்படின்னு அவர் திருவாரூர் வந்து தங்கியிருந்தார். அப்ப ஆதிசங்கரர் அத்வைதத்தை சமுதாயத்துக்கு விதைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்த இடம் திருவாரூர். ஆனால் அவருக்கு திருவாரூர் ரொம்ப மகரிஷி ரொம்ப பிடிச்ச இடம். அதுக்கப்புறம் திருவாரூர்லேருந்தும் விரட்டப்பட்டார், சிதம்பரம் போனார், சிதம்பரத்திலிருந்து விரட்டப்பட்டார். அதுக்கப்புறம் நேராக அவர் வட இந்தியாவுக்கு போய் அவர் பத்ரிநாத் வரைக்கும் போனதாக நாம் கேள்விப்படுறோம். பத்ரிநாத், கேதார்நாத் அங்கெல்லாம் போயிட்டார். சரி, அங்கே போன பிறகுதான் அங்கேருந்து இந்த மடங்களை எல்லாம் நிறுவுகிறார். சரி, இப்போ அதனால திருவாரூர் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த ஊர். அப்போ திருவாரூர் போகணும்னா இவர் ட்ரெயினில் கும்பகோணம் வந்துட்டாருன்னா அங்கேருந்து திருவாரூர் போகிறதுங்கிறது பக்கமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் கும்பகோணம் அடிக்கடி மகரிஷி வரக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. மகரிஷி அவர்கள் ஒரு காலத்தில் காந்த தத்துவம் நடத்தினார், காந்த தத்துவ பயிற்சி நடத்தினார். காந்த தத்துவ பயிற்சின்னு 2 பயிற்சி தான் நடந்தது அந்த அந்த பேர்ல. அதுக்கு முன்னாடி வந்து மறைபொருள் விளக்க பயிற்சி அப்படின்னு இருந்தது. காந்த தத்துவம் பயிற்சி என்று முத நடத்தினாரு. அதனுடைய ரெக்கார்டு முழுவதும் அப்படியே அந்த C90 அந்த காலத்து டேப் ரெக்கார்டில் அப்படியே அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி நான் வைத்திருக்கிறேன். இருக்கு முதல் காந்த தத்துவம், அப்புறம் 2வது காந்த தத்துவம், அதுக்கும் நாங்கள் போனோம். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த காந்த தத்துவத்தை அப்படியே புத்தக வடிவமாக கொண்டு வந்தார், எழுதி முடிச்சார். எழுதி முடிச்சோடனே அந்த புத்தகத்துக்கு காந்த தத்துவம்னு பெயர் கொடுக்கறதா, ஏற்கனவே வான்காந்த தத்துவம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துருச்சு. அது வந்து நம்ம சோமசுந்தரம் ஐயா எழுதுனது. அது கொஞ்சம் நமக்கு புரியல. அது கொஞ்சம் அவர் ரொம்ப அவர் கொஞ்சம் ஒரு புரியாத நடையில் அவர் எழுதினார். அந்த தத்துவம் புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதன் பிறகு மகரிஷி அவர்களே இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சாங்க. அப்போ அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கணுங்கும் போது பிரம்மஞானம் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் வச்சாங்க.
சரி, பிரம்மஞானம் அப்படின்னு புத்தகம் பேரு, ஒரு ப்ளூ கலர் அட்டையில இருக்கும். சரி, இத இந்த புத்தகத்தை எங்க வெளியிடுறது? பொதுவா புத்தக வெளியீடு எல்லாமே ஆழியார்ல நடக்கும் அல்லது சென்னையில நடக்கும், இப்படிதான் நடக்கும். அப்ப மகரிஷி சொல்றாங்க, பிரம்மஞானம்ங்கிறது ஒரு உயர்ந்த தத்துவம், அத்வைத தத்துவத்தின் ஒரு உச்சமான தத்துவம். அப்படி ஒரு தத்துவத்தை முழுமையாக புத்தக வடிவில் கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னம்னா அது எனக்கு தெரிஞ்சு அதை திருவாரூர்ல வச்சு வெளியிடுறது தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆதிசங்கரர் அங்குதானே முதல் முயற்சி எடுத்தார், அங்க வச்சு வெளியிடணும் அப்படின்னு மகரிஷி ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன சின்ன ஊரு, அந்த ஊர்ல இதை வெளியிடணும்னு சொல்றாரு அப்படிங்கும் போது மகரிஷி அதுக்குரிய காரணம், இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய தத்துவம் அங்குதான் வெளியிடப்படணும்னு அவர் சொல்லிட்டார். அப்பதான் அங்க திருவாரூர்ல மூரா சன்ஸ்னு ஒரு பெரிய ஜவுளி நிறுவனர், அவருடைய முயற்சியினால அங்க ஒரு பெரிய மண்டபம் ஏற்பாடு செய்து பிரம்மஞானம் புத்தகம் வெளியீடு செய்கிறாங்க. அப்ப அதுக்காக நாங்கள் எல்லாம் போயிருக்கோம், திருவாரூர் போயிட்டோம். திருவாரூர் போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்திருந்தாங்க. சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், இன்னொன்று தஞ்சாவூர் பல்கலைக்கழகம், 3 துணைவேந்தர்களையும் வச்சு அந்த விழா நடந்தது. நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இந்த புத்தக வெளியீட்டு விழா வியாழக்கிழமை மதியம் நாளை சாயந்தரம் நடக்குது. அடுத்து அப்படியே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கும்பகோணத்துல ஒரு பெரிய கல்யாண மண்டபம், ஆரா கல்யாண மண்டபம் நினைக்கிறேன், ஒரு பெரிய மண்டபம், ஏசி மண்டபம். அந்த மண்டபத்துல வச்சு முதல் பிரம்மஞான பயிற்சி அப்படின்னு, முதல் பிரம்மஞான பயிற்சி ஆழியாரில் நடக்கவில்லை. இந்த பிரம்மஞான புத்தக வெளியீடு வியாழக்கிழமை திருவாரூர்ல நடக்குது. திருவாரூர்ல முடிஞ்ச உடனே அப்படியே அங்க வந்திருக்கவங்க எல்லா பேரும் அப்படியே கும்பகோணம் பஸ் ஏறுறோம். நேராக போனா அந்த கல்யாண மண்டபத்துல கொண்டு இறக்கி விட்டாங்க. எல்லாம் கல்யாண மண்டபத்துல அங்கங்க துண்டை விரிச்சு எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். அங்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் முதல் பிரம்மஞான பயிற்சியை கும்பகோணத்தில் தான் மகரிஷி அவர்கள் நடத்தினார்கள். அப்ப இந்த அனுபவங்களை பேசுறதுக்கு அவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு ஏன் இந்த தலைப்பு கிடைச்சது அப்படின்னா, இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கவங்களை விட அந்த பகுதியில் அவர்களுடைய அந்த அனுபவம் என்பது மிக அதிகமான அனுபவமாக இருக்கிறது. இவ்வாறு 3 நாள் பிரம்மஞான பயிற்சி அங்கே நடந்த பிறகு இப்போ வரைக்கும் நம்ம பிரம்மஞான பயிற்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய அரங்கேற்றம் நடந்தது கும்பகோணம் மாநகரில். சரி, அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபம் முழுவதும் நிரம்பி வழிந்தது, அவ்வளவு கூட்டம், தமிழ்நாடு முழுவதுல இருந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அதன் பிறகு அடுத்து ஒரு மகரிஷியுடைய பிறந்த நாள் விழா. மகரிஷியினுடைய பிறந்த நாள் விழா எப்பொழுதுமே ஆழியாரில் தான் நடக்கும். யாரோ மைக் ஆன்ல இருக்கு. ஆழியாரில் தான் மகரிஷியினுடைய பிறந்த நாள் விழா பொதுவாக நடக்கும். கேளுங்க. கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நன்மணி ஐயா பிரேக் பண்ண வேண்டாம், நல்ல கருத்துக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு நான் அமைதியா இருந்தேன். இல்ல, நான் கும்பகோணத்துல நடந்த பிரம்மஞானத்துல வந்து முடிச்சிருக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்ப நான் தொடரலாமா? தொடரலாம்யா. வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவுல பிரேக் ஆகி இருந்துடுச்சு. மீண்டும் தொடர்வோம். இப்ப நான் எங்கே முடிச்சேன்னா, அந்த மயிலாடுதுறையில இஸ்லாமிய அன்பர் கேட்ட சந்தேகம், அதுக்கு சுவாமிஜி சொன்ன பதிலோட நிறுத்தினேன். அப்ப சுவாமிஜி என்ன உள்கருத்தோட சொன்னார்னா, உணவுக்காக உயிர் கொலை செய்யக்கூடாது
அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். ஆனா இத ஆரம்பத்திலேயே எங்கேயும் பலவந்தமா ஃபோர்ஸ் பண்ணல நம்ம குருபிரான். இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்னுடைய அனுபவத்தையே சொல்லிடுறேன். மாமிசம் சாப்பிட்றவங்க தீட்சை எடுக்கக்கூடாது, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா சுவாமிஜி, முதல்ல நானே உள்ள வந்திருக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப சொன்னாங்க, பிறகுதான் தெரிஞ்சுது சுவாமிஜியோட அணுகுமுறை ரொம்ப சூட்சுமமானது. முதல்ல உள்ள வரட்டும், செய்ய வேண்டியதை செய்யட்டும், விட்டு போக வேண்டியது தானே விட்டு போயிடும் அப்படிங்கிறது அவருடைய பிலாசபி. அந்த வகையில நம்ம குருபிரானின் தத்துவத்தை உள்ளுணர்வாக பெற்று நம்ம நடக்க நடக்க வாழ்க்கையில பல ஏற்றங்கள், பல முன்னேற்றங்கள், பல சிறப்புகளை உணர்ந்து வருகிறோம். அந்த சிறப்புகளை அசை போடுவதற்கு குருபிரானின் அனுபவத்தை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் அந்த 1995 வருடத்துக்கே போகலாம். ஏன்னா அங்கேருந்து தானே ஆரம்பிச்சோம். அந்த ஆண்டுல நடந்ததெல்லாம் கோர்வையா சொல்லி நிறைவு பண்ணலாம்னு இருக்கிறேன். அப்போ அடுத்த நாள் சேலம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து 2 வயதானவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சுவாமிஜி ரூமுக்குள்ள பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்துட்டு வெளியில போகவே மாட்டேங்கிறாங்க. சுவாமி கிட்ட திரும்ப திரும்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஐயா எங்க ஊர்ல நீங்க தான் ஆரம்பிக்கணும் ஒரு தவ கூடம் அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஐயா கிட்ட ஏற்கனவே பேசி இது மாதிரி சுவாமிஜி வந்தெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, முந்த மாதிரி டிராவல் பண்ணுறது கிடையாது குருபிரான், நல்லா ஆரம்பிச்சு நடத்திக்கிற இடங்கள்ல பல பேர் பலன் அடைகிற வகையில பேசுவதற்கு தான் முடியும். எனவே நீங்க அனாவசியமா சுவாமிஜி கிட்ட கேட்காதீங்க, நீங்க பக்கத்துல எங்கேயாவது ஊர் நடக்கும்போது உங்க ஊர் நண்பர்களை, கிராமத்து நண்பர்களை எல்லாரையும் அங்கே அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க 2 பேரும் கேட்கல. சுவாமி கிட்ட திரும்ப திரும்ப ஒரு 7 தரம் கேட்டிருப்பாங்க. சுவாமிஜி அத்தனைக்கும் பொறுமையா சொல்றார், என்னால முடியாது, வயதின் காரணமா வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. வேற வழி இல்லாம ரொம்ப நாளி சுவாமிஜியை தொந்தரவு பண்ணிட்டு தான் வெளியில போனாங்க. வெளியில வந்த பிறகு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு எனக்கு. அந்த ஸ்ரீதருங்கிற தம்பி கிட்ட நான் சொல்றேன், ஸ்ரீதரு, நான் மட்டும் சுவாமிஜியா இருந்தா முதல்ல வெளியே போங்க, அப்புறம் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவங்கள வெளியில அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றாரு, அதனால தான் பாபா நீங்க சுவாமிஜி ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது போல நாம வாழ்ந்து காட்டுகிற, என்ன ப்ரீச் பண்றாரோ, என்ன போதிக்கிறாரோ அதை நடைமுறை முதல்ல தானே நடத்துபவராக, சினம் தவிர்த்தல் என்பதை அந்த அன்பர்கள்ட்ட எப்படி கையாண்டாரு, எவ்வளவு அவங்க திரும்ப திரும்ப சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த 2 பேர். அப்ப சினமே கொள்ளாம அவங்கள ஹேண்டில் பண்ண அந்த பாங்கு எனக்கு வியப்ப கொடுத்தது. அதே போல பல சந்தர்ப்பங்கள். இப்ப நான் சுவாமிஜி கூட மட்டும் இல்லாம அந்த காலத்தில் இருந்த பல பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள், உதாரணத்துக்கு கேஜி சாமி ஐயாவுக்கெல்லாம் நல்லா தெரியும். கேஜி நன்மணி ஐயாவுக்கெல்லாம், அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். சுவாமிஜி தத்துவத்தை அப்படியே தூக்கத்துல எழுப்பி பேச சொன்னா கூட அவருக்கு ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் வேண்டியதில்லை. அந்த காலத்துல வெளியூர் பயிற்சிகளுக்கு எங்களை கூப்பிடும்போது 2 நாள் அகத்தாய்வு பயிற்சிக்கு கூப்பிடும்போது மொத்தம் 5 வகுப்புகள் வரும். 5க்கும் தயார் பண்ணி கொண்டு போவோம். ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் எந்த பேப்பரும் கையில இருக்காது, அப்படியே ஃப்ளோ வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு பேசக்கூடிய அன்பர் ஐயா. அவரை நான் பல முறை எங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் பொறுப்பாசிரியரா இருந்த காலத்துல வெளியில உணவுக்காக அழைத்து கொண்டு போக வேண்டி இருந்தது. ஹோட்டலுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போறது எங்க கும்பகோணம் அன்பர்களுக்கு பொருத்தமில்லாத யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு தான் அழைத்து கொண்டு போகணும். அப்படிங்கிறப்ப நான் பெரும்பாலும் எனது வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்துடுவேன். அப்படி வரும்போது அவர் பல கருத்துக்களை சொல்லுவார். அப்போ எனக்கு விளக்கம் கொடுத்த ஒரு கருத்து,
பலருக்கு கூட இது பயனுள்ளதாக இருக்கக்கூடுங்கிறதுனால இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். எனக்கு ஆக்னையில மனசு வச்சு தியானம் பண்ணா 2 நிமிஷம் தான், அதுக்கு மேல தலை பாரம் கூடி போயிடும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சிரமம் இருந்து கொண்டே இருந்தது. எனவே நான் தவத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியறதில்லை. அப்ப நான் கேஜிஎஸ் ஐயாவை என்னோட 2 வீலர் மொபைல் டிவிஎஸ் மொபைல்ல பின் சீட்ல உட்கார வச்சு நான் அழைத்து கொண்டு போறேன். அப்பதான் அந்த உரையாடல் நடக்குது. ஏன்னா அதை விட்டா வேற நேரம் கிடைக்காது ஒண்ணு. அவரும் ஐயா ஒன்றும் இது இல்லாம பேசுவார், சங்கோஜம் இல்லாம கேட்பார். எனவே என்னுடைய ப்ராப்ளத்தை ஐயா கிட்ட சொல்றேன். ஐயா, அந்த மாதிரி 2 அல்லது 3 நிமிஷம் மேல கண்ணை மூடி இருந்தா கிர்ன்னு மேல ஏறிடுது, என்னையா பண்ணலாம்? நீங்க ஏன் சாந்தி யோகம் பண்ணக்கூடாது? சாந்தியிலே இருங்க அப்படின்னாரு. சாந்தியிலே இருந்தா இறை உணர்வு எப்படி பாசிபிள் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஏன் சாந்தியில துரியாதீதம் செய்ய முடியாதா அப்படிங்கிறாரு. அது எப்படி ஐயா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, விரிந்து நின்று செய்யறதும் துரியாதீதம் தான். பிரபஞ்ச அளவு விரிந்து நின்று செய்யறது. ஒரு பரமாணுவுக்குள் உள்ள சிவம் அணுவுக்குள் அணுவாக இருக்கின்ற பரமாணு, அந்த பரமாணுவின் நடு மையத்தில் எது அது இயங்காமல் மற்றவற்றை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு புள்ளிக்கு புள்ளியாக இருக்கிற அந்த இடத்துல ஒடுங்கி நின்றும் தவம் பண்ணலாம். விரிந்து இருந்து செய்யறத நம்ம இப்ப செய்கிறோம், துரியாதீதம். இதே தவத்தை மூலாதாரத்தில் இருந்து ஒடுங்கி நின்றும் செய்யலாம் அப்படின்னாரு. அது மாதிரி செய்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இந்த தலை சூடு, தலை கனம், பாரம் ஏற்படுற தொந்தரவு இந்த பகுதியில நிறைய பேருக்கு இருந்தது. அது என்னன்னு தெரியல. எனவே அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி பிராக்டிஸ் சொல்லி கொடுத்து அவங்களும் அதனால ஓரளவு சில பேர் நன்மை அடைந்தாங்க. அதுதான் அந்த மூத்த பேராசிரியரோடு ஏற்பட்ட ஒரு அனுபவம். இன்னொரு சுவையான அனுபவம், இன்னொரு பேராசிரியை. அவங்க பெண் பேராசிரியர். அவங்க யாருன்னா உலகநாதன் அப்படின்னு ஒரு மூத்த பேராசிரியர், சென்னையில குரோம்பேட்டையில இருக்கிறார். அவருடைய பெண் அங்கேயர் கண்ணின்னு பேர், அங்கேயர் கண்ணி கோவிந்தராஜன். அவங்க குடும்பத்துல எல்லாருமே பேராசிரியர்கள் தான். அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணம் கூப்பிடுவோம். அவங்க ஸ்பீச் எப்படின்னா எதுகை மோனை எல்லாம் இருக்காது, அலங்கார பேச்சா இருக்காது, சும்மா சாதாரணமா பேசுவாங்க. ஆனா எல்லாரும் அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க. நான் பொறுப்பாசிரியரா இருந்த போது யார் ஆசிரியர் வர்றாரோ பேராசிரியர், அவங்க பேச்சு எப்படி ரீச் ஆகுது, நான் பேச்ச கேட்க மாட்டேன், கேட்குறாங்க இல்லையா நண்பர்கள், அவங்கள வாட்ச் பண்ணிக்கொண்டே அப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கேன். அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது பெரிய லெவல்ல இருக்கிற உங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணறதை விட இந்த எளிமையா இந்த மகளிர் பேசுற பேராசிரியர் பேசும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. எனக்கு அதுவும் ஒரு படிப்பினையாக இருந்தது. அவங்களையும் நான் எங்க வீட்டுக்கு சாப்பாடு மதிய உணவுக்காக அழைத்துட்டு வந்தேன். அறிமுகத்துல சொன்னாங்க, நான் பட்டு சேலை தயாரிப்பு செய்பவன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கடையெல்லாம் நல்லா விரிவா நடந்து கொண்டு இருந்தது. அப்ப இந்த பட்டு சாயம் போடுறது, ப்ளீச் பண்ணுறது அதெல்லாம் இங்கேயே நடக்கும். வர்றவங்க எல்லாம் அதை ஆவலா கேட்பாங்க. அதுக்காக இவங்க கிட்டையும் காமிக்கிறேன், இதுதான்மா கோரா பட்டு, அதாவது ப்ளீச் பண்ணறதுக்கு முன்னாடி உள்ள நிலை. ப்ளீச் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளை கலர்ல வந்துடும். அப்புறம் அது சாயம் போடுவாங்க. சாயம் போட்ட பிறகு பட்டு சேலையா நெசி, இதுதான் சேலைகள் அப்படின்னு காமிக்கிறேன். நான் இது போல பல மகளிர்கிட்ட காமிச்சிருப்பேன். அவங்க எல்லாம் ஆசையா அந்த பட்டின் பளபளப்பை பார்த்த உடனே அதுக்கு மயங்காத மாதர் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இவங்ககிட்ட காமிச்சேன், இவங்களும் ஆர்வமா பார்ப்பாங்க. அவங்க நான் காமிக்கிறேங்கிறதுக்காக சரியா தொட்டு கூட பார்க்கல, அப்படி பார்த்துட்டு சரி சரிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படின்னு குர்பரான் சொல்லுவார் இல்லையா, இதுதான் போல இருக்கு.
அப்படின்னு சொன்னேன். நான் தெரிஞ்சது எனக்கு. அது மாதிரி நாம நல்ல உணர்வுகளை புரிந்து கொண்டு ஈடுபட்டு வர வர தேவையில்லாத கவர்ச்சி, தேவையில்லாத ஈர்ப்பு எது எது மேல இருக்கோ அதெல்லாம் தானே குறைந்து எது தேவையோ எது உண்மையோ அதன் பால் நம்முடைய மனம் நீடிக்க துவங்குகிறது. இப்போ 7:30 நிகழ்ச்சி என்னுடைய ஸ்பீச் முடியறதா முதல்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் அதுல நான் கலந்து கொள்ளலன்னு அனார்கலி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். இப்ப நடுவுல பிரேக் ஆனதுனால கேள்வி பதிலும் வைத்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஐயா, நன்மணி ஐயா பார்த்து எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். இப்ப மேற்கொண்டும் சில அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சுவாமிஜியோட இன்னொரு பெரிய கிரேட்னஸாக, உயர்வாக எனக்கு பட்டது என்ன அப்படின்னா, அன்பொலி. பழைய அன்பொலி ரொம்ப பழைய அன்பர்கள் தான் பார்த்துருப்பாங்க. இப்ப மாதிரி கலர்ஃபுல்லா இருக்காது. சந்தன கலர் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8 அல்லது 10 பக்கம் தான் இருக்கும் சாதாரண பிரிண்டிங். அந்த அன்பொலி அது சம்பந்தமான ஒரு நிகழ்வும் குருபுரான் அவரே எழுதியிருக்காரு, பேசியவும் செஞ்சிருக்காரு. அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவர் கூடுவாஞ்சேரியில தான் ஆசிரமம் இருந்தது, ஆரம்ப கால ஆசிரமம். அங்க அன்பொலியை எப்படி தெரியுமா தயார் பண்ணுவாரு? கையாலேயே எழுதுவார். 10 பிரதி, 20 பிரதி, 30 பிரதி கையாலேயே எழுதுவார். எழுதி அன்பர்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பார். அது மாதிரி இவர் போஸ்ட் ஆஃபீஸ், அந்த கமிஷன், அந்த ஹெட் இதுல ஒரு கிளார்க் உத்தியோகத்துல ஆரம்பத்துல இருந்தார் நம்ம குருபிரான். அதனால அந்த ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அவர் ரொம்ப பழக்கமாகி மாதம் அந்த கையெழுத்து பிரதியை கொண்டு போய் கொடுப்பார் அந்த ஐயா வீட்டில். அப்படி ஒரு முறை அவரும் வாங்கி கொள்வார். அப்படி ஒரு முறை கொடுத்துட்டு வெளியில வர்றாரு. வேற ஏதோ தேடுறதுக்காக அங்கே நிக்கிறாரு வாசல் தாண்டி. அப்போ அந்த ஐயா கூட போஸ்ட் ஜெனரலோட பேசி கொண்டிருந்தவர் போஸ்ட் ஜெனரல்ல கேட்கிறாரு, யாருங்க இவரு வந்தாரு ஏதோ கொடுத்தாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த போஸ்ட் ஜெனரல் சொல்றாரு, அதுவா, அது ஒரு பைத்தியம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் தாங்கி வளர்ந்ததுதான் அன்பொலியும் இந்த அன்பு குடும்பம். அது மாதிரி இருந்த காலகட்டத்துல அந்த பழைய அன்பொலியில வந்த ஒரு நியூஸ் அப்போ சுவாமிஜி எழுதியிருந்தாங்க. அதை நான் சொல்லுகிறேன் என்னன்னு. நான் பல ஆராய்ச்சிகளை செய்து 40 ஆண்டு கால ஆராய்ச்சியில பல விஷயங்களை, உண்மைகளை, தத்துவங்களை, தவங்களை கண்டுபிடிச்சேன். என்னுடைய தோள்பட்டை வரைக்கும் உங்களை ஏற்றி விட்டுருக்கேன். நீங்க என் தோள்பட்டை மேல ஏறி உங்களால இன்னும் எவ்வளவு எட்டுமோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது பறித்து கொள்ளுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாசகத்தை நான் எங்கேயும் பார்க்க முடியல. இதை நான் நினைச்சு பார்ப்பேன். எந்த ஒரு மகானும் நான் சொன்னது எதுவோ அதுதான் இறுதி, இதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அநேகம் பேருடைய உபதேசமா இருக்கும். ஆனா இவர் பாருங்க, என்னுடைய தோள்பட்டை வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கேன், இதுக்கு மேல நீங்களாகவும் கண்டுகொள்ளலாம் உண்மைகளை அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மை அதை குறிப்பிடுகிறது. அந்த வகையில குருபிரானோட நெருங்கி பழகிய அனுபவம் ஒரு பெரிய விஷயம்தான். அது கிடைக்காதவங்க கிடைக்கலையேன்னு நினைக்க வேண்டாம். அது சூக்குமமாகவே உங்களுக்கு நினைக்கும் தோறும் அது கொண்டேதான் இருக்கும். நாங்க நேர்ல பார்த்திருக்கோம், நீங்க ஆன்மாவாக உணரலாம். எனவே நாம பார்க்க முடியலையேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி பல நிகழ்வுகள்ல இன்னொன்றையும் குறிப்பிடுகிறேன். ஒரு முறை கும்பகோணத்துல வளர்ச்சி அடையாத நேரம், அவ்வளவு வளர்ச்சி கிடையாது. அப்போ சாதாரண அனௌன்ஸ் பண்ணாலே
என்ன அனௌன்ஸ்னா ஆட்டோவில் மைக்கு, அப்போ ரிக்ஷா தான், ஆட்டோ கூட கிடையாது, கையால் மிதிக்கிற ரிக்ஷா இருக்கு இல்லைங்களா, அதுல மைக்கு கட்டி சொல்லிக்கொண்டே போவாங்க தெருவில், இந்த மாதிரி இன்னைக்கு வேதாத்திரி மகர்ஷி வர்றாரு, இந்த இடத்துல கூட்டம் அப்படின்னு சொல்லி. 2-3 தடவை காந்தி பூங்கான்னு இருக்கு, அதுக்கு எதிர்த்து உள்ள ஜனரஞ்சனி ஹால்ல தான் நடக்கும். ஏன்னா அதுதான் சீப்பு, அதுதான் பெஸ்டாகவும் இருக்கும். அப்போ வெறும் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே 500 பேர் 1000 பேர் வந்துடுவாங்க. அப்போ சுவாமிஜி ஒரு வருடம் முடிந்த பிறகு போன பிறகு ஒரு ஐயா வர்றாரு அந்த தவம் நடக்கிற இடத்துக்கு, கூடத்துக்கு. அவர் அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறார், நாங்க வெறும் பார்வையாளரா பார்த்துட்டு இருக்கோம், எங்க மற்ற எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் போஸ்டர் ஒட்டி நிறைய செலவு பண்ணி அப்படித்தான் கூட்டத்தை வரவழைக்க வேண்டியதா இருக்கு, ஆனா இந்த வேதாத்திரி மகர்ஷி மட்டும் சும்மா சொன்னாலே போதும் அப்படியே 1000 பேர் திரண்டுறாங்களே, இது எப்படி அப்படின்னா இவர்கிட்ட கேட்கிறார். நாங்க எதுவும் இன்டர்ஃபியர் ஆகல, ஏன்னா அவங்க பேசிக்கிறதே நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளாங்கிறதுக்காக அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கு அவர் சொல்றாரு, அது வேதாத்திரி மகர்ஷிங்கிறவரு ஒரு ஹாலோ ஸ்பேஸா ஆயிட்டாரு. அதுக்கு அவரே விளக்கமும் சொல்றாரு. ஹாலோ ஸ்பேஸ்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி. புல்லாங்குழல்ல பாத்தீங்கன்னா அந்த நடுவுல கணு இருக்காது, அதை கீறி எடுத்திருப்பாங்க, ஒரு பக்கம் காத்து ஊதுனா இன்னொரு பக்கம் இனிய கீதமாக வரும். அது மாதிரி தான் என்ற உணர்வு இல்லாம போயிட்டாரு வேதாத்திரி மகர்ஷி. அவருக்குள்ள அந்த இறைநிலை மேலேந்து கொட்டுது, அதை இன்னொரு பக்கம் வழியா கொடுத்துட்டு இருக்கிறாரு. உள்ள வேற எதுவும் இல்லை, அதாவது நான் என்ற அம்சமே இல்லை. இந்த நான் என்ற அம்சம் எங்கெங்கெல்லாம் இல்லாம இருக்கோ அங்கே ஆகர்ஷணம், அதாவது எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி தான் அவரை நோக்கி இவ்வளவு கூட்டம் வருவதற்கு காரணம் அப்படின்னு அவர் இவருக்கு சொன்னார். இது மாதிரி நாங்க அவங்க 2 பேரும் பேராசிரியர்கள் இல்லை, கடைசியில வேற ஏதோ அமைப்புல இருக்கிறவங்க. அப்போ எனக்கு சந்தோஷம், இன்னொரு இதுல இருக்கிறவரு சுவாமிஜியை பத்தி சொல்றாரு, இதுதான் ரொம்ப ஒரிஜினல், ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் குறித்து வைத்து கொண்டு பல இடங்கள்ல அதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். அது மாதிரி ஒரு அனுபவம். அப்புறம் இன்னொரு சுவையான அனுபவம், நான் மனவளக்கலையில சேர்ந்த புதிது 1985 வருடம். நான் ஆரம்பத்துல ஒன்றும் பெரிய ஒரு உணர்வாளர் கிடையாது. மிருகம் பாதி மனிதன் பாதி இறைவன் பாதின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி என்கிட்ட ரெண்டுமே இருந்தது. அப்படி இருந்தபோது படிக்கும் காலத்திலே பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி படிக்கும் போதே கடவுள் ஆராய்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நாம வேண்டுகின்ற பிரார்த்தனைகள் இறைநிலைக்கு எப்படி தெரியுது, அதாவது எதன் மூலமா அது போகுது, திரும்ப அவர்கிட்டேந்து வரம் எதன் மூலமா வருது அப்படின்னு பெரிய ஆராய்ச்சி. அதுக்கு பதிலே கிடைக்கல. பல புத்தகங்கள், பல பேரை பார்த்து கேட்டேன், ஒன்றும் விளக்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சந்தேகம், நல்லது செய்யறதுங்களுக்கு நல்லது நடக்கிறது, கெட்டது பாவம் செய்யறவங்களுக்கு துன்பம் ஏற்படுறது இறை சட்டம் அப்படின்னு இருக்கு. ஆனா தப்பானவங்கள்லாம் சௌரியமா இருக்கிறாங்க, நல்லவங்கள்லாம் கூட சமயத்துல சிரமப்படுறாங்க, இதுக்கு என்ன விளக்கம்? இது ரெண்டும் மண்டையை குடைந்து கொண்டிருந்தோம். அப்புறம் அதே நிலையில வாழ்ந்து கொண்டே இருந்தேன். தியானம் சொல்லித்தர ஆள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யோகான்னு சொன்னா யோகாசனம் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. தியானம்லாம் தியானம் கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி தீட்சைங்கிறதெல்லாம் கிடையாது, அக்னை துரியம் இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது நான் புத்தகத்தை பார்த்து தியானம்ங்கிற பேர்ல ஏதோ செய்து கொண்டே இருந்தேன். கண்ணை தான் மூடி இருப்பேன், மனம் 8 திசையும் போயிட்டு வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும் காலத்துல என்னுடைய சின்ன மாமனார் ஒருத்தர் வந்தார். நான் தியானம் பண்ணி கண்ணை திறந்தோன்னா என்கிட்ட கேட்டார், நீங்க தீட்சை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு.
தீட்சையா அப்படின்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நீங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் வந்து இங்க ஒரு ஸ்கூல்ல நடக்குது, அங்க வாங்க. அது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அங்க லட்சுமி மேடம் அப்படின்னு ஒருத்தங்க தலைமை ஆசிரியை, அப்புறம் பேராசிரியை, அவங்க தான் முழு ஈடுபாட்டோடு நடத்தி கொண்டிருந்தாங்க. அங்கே வந்து என்னை அழைத்து கொண்டு போனார். அதுக்கு முன்னாடி பல குருமார்களை தேடி போயிருக்கேன், யாரும் முழுமையா எனக்கு மேட்ச் ஆகல. இந்த இடத்துக்கு போனேன். போகும்போதே வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வெண்கல குரல் கேட்டது. யாருன்னு பார்த்தா அவரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த கோபி கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு. எனக்கு ஏற்கனவே அவரை பார்த்திருக்கேன். அந்த குரல் அப்படியே தேவகானமா என் காதுல ஒலித்தது, வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது. உள்ள போனோம்னா அந்த பழைய ஸ்கூல் அது. அங்கே ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்தாங்க. அந்த பாடலை பார்த்தேன். அதுதான் நம்முடைய உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். அந்த பாடலை படிச்சு பிடிச்ச உடனே நாம இதுவரைக்கும் தேடிக்கொண்டு இருந்தோம் இடம் இதுதான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்ச தொடர்பு அப்படியே தொடர்ந்து கொண்டே வந்தது. அப்ப சேர்ந்த புதிதுல எனக்கு ஓவர் இன்ட்ரெஸ்ட். யாரை பார்த்தாலும் மனவளக்கலை மன்றம், வேதாத்திரி மகரிஷி, அப்ப அதெல்லாம் அறக்கட்டளைங்கிற பேர் கிடையாது, மனவளக்கலை மன்றம் அப்படிங்கிற பேர்ல நடந்து கொண்டிருந்தது. எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்லாம் கவலைப்பட மாட்டேன். ஐயா நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அது மாதிரி இருக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ்ல என்னோட சீனியர் ஒருத்தர் ராமச்சந்திரன், அவர் அண்ணன்னு கொடுப்போம். அவர் என்னை விட ஒரு 4-5 வருஷம் பெரியவர். அவரை நான் இது மாதிரி தியானத்துக்கு வாங்க அண்ணன், நல்லா இருக்கு மனசுக்கு அப்படின்னு 2-3 தடவை சொன்னேன். ஒன்றும் கேட்கல அவரு. என்னையா நீ சௌரியம் கண்ட? ஒரு நாள் போன்ல அங்கே போய் என்ன நீ கண்ட அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட போன்லயே சொல்றேன், அண்ணன் நான்லாம் முந்தையெல்லாம் இறைச்சி நல்லா சாப்பிடுவேன், உங்களுக்கே தெரியும், என்வி நல்லா சாப்பிடுவேன், இப்ப அறவே சாப்பிடுறது இல்லை அண்ணன் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அவர் உடனே என்ன சொன்னாரு, இப்படிதான் ஏன் மாத்திடுவாங்க அப்படின்னாரு. எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஓஹோ, நமக்கு நல்லதுன்னு படுறது அவங்களுக்கு வேற மாதிரியா படுது அப்படின்னு. ஓஹோ, சொல்லும் போது கூட பேசும்போது கூட எதை சொல்லணும் எதை எப்படி சொல்லணுங்கிற ஒரு முறை இருக்கு போல் இருக்குன்னு அன்னைக்குதான் தெரிந்து கொண்டேன். அது மாதிரி நாம குருவினாரிடம் பெற்ற நன்மைகள் அதை நாம கூடிய வரை வெளியில நம்ம சொல்றதுக்கு, நாம் பயன் பெற்றதுனால அந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி காலகட்டத்துல அந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒருத்தர் வர்றார். அவர் ஒரு முஸ்லீம் பெரியவர். அவர் தப்பா எதுவும் சொல்லல. அவர் வந்து என்ன சொல்றாரு, குண்டலினி தீட்சை எழுப்பி விடுறாங்க. அப்ப எவ்வளவு தெரியுங்களா தீட்சை காணிக்கை? 11 ரூபா. அதாவது 10 ரூபாய் வந்து மெம்பரா சேர்றதுக்கு, 1 ரூபா வந்து கர்மயோக நிதி. 11 ரூபா கொடுத்து தீட்சை வாங்கிக்கலாம். அதுலயே துரியம் வந்துடும். துரியாததுக்கு தனியா எதுவும் கிடையாது. பழம் மட்டும் அந்த ஆசிரியருக்கு கொடுக்கணும், தீட்சை கொடுக்குற ஆசிரியருக்கு. அது மாதிரி நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த ஐயா வந்தாரு. அப்போ நான் வந்து அவர் புதியவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னோம்னா, நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்க வெளியே போகும்போது அவர் விவரம் எல்லாம் கேட்கிறாரு, இங்க என்ன நடக்குது என்ன பண்றாங்கன்னு சொல்லி. இது மாதிரி தீட்சை கொடுக்கப்படுதுங்க, அது எடுத்துக்கிட்டா ரொம்ப மைண்டு செட் ஆயிடும், நல்லா இருக்கும், அலை பாயாது மனம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் நானும் இன்னொரு வந்து. அவர் என்ன சொன்னாரு, என்னது தீட்சையா? 11 ரூபாய் கொடுத்தா அது வந்து வாங்கிக்கிறதுக்கு மளிகை கடையில விற்கிற சாமானா அது அப்படின்னு கேட்டார். என்னடா அது இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி, எப்படி கேட்டாலும் உரிய பதில நம்ம சொன்னாதானே நம்ம அதுக்கு தகுந்த ஆள். எனவே இல்லைங்க, புருவ மையம், அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல அவங்க தொட்டு காண்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நினைக்க நினைக்க அங்கே ஒரு உணர்வு ஏற்படும்.
அதுதான் குண்டலினி மகாசக்தி எழும்பி விட்டதுங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் திரும்ப என்ன சொன்னார்னா, அது இன்னும் புருவ மையத்துல தான் நடக்கணும்னு வேண்டியதில்லை, நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க இடது கையை தூக்குங்க, இடது கை நடுவுல ஒரு இடத்த அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க, மனதை 3 நிமிஷம் அங்கேயே நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அங்கே ஒரு உணர்வு தெரியுதா லேசா? ஆமா, அங்க தெரியுது. உண்மையிலேயே தெரிஞ்சுது. இது மாதிரி நீங்க உடம்புல எங்க நினைச்சாலும் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது குண்டலினி சக்தியும் இல்லை அப்படின்ட்டார். அவருக்கு என்ன சொல்றது, அதான் வாத விவாதம் செய்ய வேண்டாம்னு நம்ம குருபிரான் தெளிவா சொல்லியிருக்காரு. எனவே அவருக்கு என்னமா சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். அவர் போகும்போது எனக்கு அந்த கருத்து தோன்றுச்சு. ஐயா, ஓகே, நீங்க சொல்றது வந்து குண்டலினி சக்தியா இருக்கலாம், எங்களுக்குள்ள நாங்க நினைத்து கொண்டிருக்கிறது இல்லாமலும் போகலாம். ஆனா நான் என்னைக்கு இந்த உணர்வை பெற்றேனோ அன்னையிலேருந்து எனது தப்பான பழக்கங்கள் மாறிக்கொண்டே வருது, கெடுதியான விஷயங்களை விட்டுக்கொண்டே வர்றேன், நல்லதை பண்ணக்கூடிய ஒரு உணர்வு தோன்றுது. அப்படின்னா இது ஒரு நல்ல சக்தி எனக்குள் விழிப்பு பெற்று விட்டதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அவரால் எதுவும் பதில் சொல்ல முடியல. நானும் அவரை மடக்கி எல்லாம் கேட்கணும்னு விரும்பல. அதோடு அந்த நிகழ்வும் முடிந்தது. இது போல எப்படி நாம செயல்படுவது, எப்படி பிறருக்கு விளக்கம் சொல்வது என்பதெல்லாம் நமக்கு சிறப்பாக கைவரப்பெறுகிறது, நாம் உரிய முறையில பயிற்சி செய்ய செய்ய. என் நண்பர்களே, தொடரலாமா? நீங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா அல்லது வேற ஏதாவது கேள்விகள் மாதிரி? தொடர்ந்தாங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். இப்போ நான் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், கேட்பவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே பேசணும் அப்படின்னு நம்ம குருபிரானே சொல்லுவார். நீங்க மைக்கு கிடைச்சதுன்னு மணிக்கணக்கா பேசக்கூடாது, எழுத்தாப்புல உள்ளவங்க முழங்கால் வலிக்குதா அப்படின்னு அதை பார்த்து கொண்டு பேசணும்னு நகைச்சுவையாக கூட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நிலையில நாம எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். அந்த உருவாக்கத்துல இன்னொரு இடத்துல நம்ம குருபிரான் சொல்ற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் அருள்நிதி ஆகி ஆசிரியர் பட்டம் பெற்று வெளியில் செல்லுகிறீர்கள். அதை கூட ஒரு அன்பர் கேட்டார். ஆலியார்ல பிரம்மஞான பயிற்சி ஐயா சொன்னாங்க இல்லையா, நன்மணி ஐயா, அந்த பிரம்மஞானம் முடிச்ச உடனே ஆசிரியர் பயிற்சி. அதுக்கு முன்னாடி வெறும் ஆசிரியர் பயிற்சி தான் இருந்தது. பிரம்மஞானம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மஞானம் முடித்து விட்டு ஆசிரியர் பயிற்சின்னு மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆசிரியர் பயிற்சி 3 நாட்கள் முடியும் போது அருள்நிதிங்கிற பட்டத்தை குருபிரான் கொடுப்பார். அப்ப ஒருத்தர் கிரிட்டிக்கலா கேட்டார், அருள்நிதி அப்படின்னு நாம சுவாமிஜி சொல்லிட்டா அவங்க அதுக்கு ஏற்ற பாத்திரமா ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதாவது வேற மறைமுகமா அப்படி டைரக்டா கேட்காம மறைமுகமா சுவாமி கிட்டே கேட்கிறார். எப்பன்னா கூட்டத்துல கேட்கல, தனியா உட்கார்ந்து பேசும்போது. சுவாமிஜி கிட்ட கூட்டத்துல கேட்கறத விட இந்த தனி பேச்சுல கிடைக்கிற விளக்கங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி கேட்கும்போது சுவாமிஜி சொல்றார். அதாவது இதோடைய உட்பொருளை நான் சொல்லிடுறேன் தெளிவா. எல்லாருக்கும் அருள்நிதினு பட்டம் கொடுத்துடுறீங்க, உண்மையிலேயே அதுக்கு தகுதியானவங்க தானா அப்படிங்கிறது தான் அந்த அன்பரோட சந்தேகம். அதுக்கு சுவாமிஜி சொல்றாரு, நான் முதல்ல பட்டத்தை கொடுத்துட்றேன், அதுக்கு உரியவங்களா தங்களை ஆக்கி கொள்றது அவங்க பொறுப்பு. எப்படி இருக்கு பாருங்க பதில். அப்போ ஒரு பொறுப்புணர்ச்சி ஏற்படுது இல்லையா, அதுதான் நமக்கு வேண்டியது. அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய ரைட்டிங்ல ஒண்ணு வருது, எழுத்துருவில் என்ன அப்படின்னா, சினம் தவிர்த்தல் குடும்ப அமைதியில இதை அழகா சொல்லுவார். நீங்க எது பண்ணாலும் அதனுடைய பலன் எனக்கு சேரும்.
நீங்க அருகுண சீரமைப்பு பெறாம வெகுண்டு எழுந்தா இவர் யாரு, வேதாத்திரியோட ஸ்டூடெண்டா அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. உங்களால் நன்மை பெற்றவங்க இவர் யார் தெரியுமா, அந்த குருபிரானுடைய சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள்ல நீங்க பெறுகின்ற நல்லதும் அல்லதும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாரு. அது எதுக்காக சொல்லப்படுதுன்னு நாம புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படின்பார். அப்ப வந்து இது மாதிரி தான் வாழும் காலத்திலேயே மற்றவர்கள் ஆசிரியரா அங்கீகரிக்கிறதுங்கிறது சரித்திரத்துல வேற எங்கேயும் பெரிதாக நிகழல. புத்தருக்கு கூட, கௌதம புத்தருக்கு கூட 12 சீடர்கள் தான். இயேசு பிரானுக்கும் குறிப்பிட்ட அளவு சீடர்கள் தான். ஆனா இவர் வந்து சாமானியர்களையும் கூப்பிட்டு ஆசிரியர்களாக ஆக்கினார். அதுதான் இவருடைய ஒரு பெருமை. ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். முந்தி மாதிரி எங்கேயோ காடு மலை நாம போய் முயற்சி பண்ணி ஞானம் பெறுவது, தவம் பெறுவதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. எனவே இயற்கை, எல்லாம் வல்ல இயற்கை பார்த்து இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி என்பவரை நாம வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புனா அவர் மூலம் பல பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலையில தான் நமக்கு குருபிரான் கிடைத்திருப்பார். அந்த வகையில நாம பெற்ற நன்மைகள், பெற்று கொண்டிருக்கும் நன்மைகள், இதெல்லாம் நம்ம தக்க வைத்து கொண்டு நாம வளர்ச்சி அடைவதற்கு எது வழியாக இருக்கும், எது சரியான சாதனமா இருக்கும் அப்படிங்கிறதையும் பல முறை குருபிரானே சொல்லுவார். நீங்க வாங்கி கொண்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எனக்கு குரு காணிக்கை அப்படின்னு எதுவும் தர வேண்டியதில்லை. குரு காணிக்கைன்னு வரும்போது இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்றேன். அந்த டாக்டர் வீட்டில் தங்கி இருந்தப்போ ஒரு ஆண்டு காயக்கல்ப பயிற்சி நடந்தது. அது வந்து முழு நாள் பயிற்சி. அதை நடத்தினவர் யாருன்னா மதுரையை சேர்ந்த ஒரு டாக்டர். அவர் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அலோபதியில பெரிய பொசிஷன்ல இருந்து அப்புறம் பூரா சுவாமிஜியோட தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பேர் அவரு. அவர் வீட்டுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். அவர் வந்து அந்த ஜனரஞ்சனி ஹால்ல அதாவது முற்பகல் பூரா விளக்கம், காயகல்ப விளக்கம், மெடிக்கல் அந்த ஆஸ்பெக்ட்ல மருத்துவ விஞ்ஞானத்தோடு சேர்த்து சொல்லுவார். எனவே சரியான கூட்டம், எல்லாருக்கும் திருப்தி. பிற்பகல் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில், 1 மணி நேரம் கேள்வி பதில். அந்த மாதிரி வந்திருந்த போது பலரும் வெளியூர்ல இருந்து வந்திருந்தவங்க எல்லாம் சுவாமிஜிக்கு பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சுவாமிஜி, நாங்க பக்கத்திலே இருக்கிறதா சொல்லுவோம் இல்லையா, சொன்னேன் இல்லையா, பழங்கள்லாம் எடுத்துக்குவார். தட்டு நிறைய பழம் கொடுப்பாங்க. சுவாமிஜிக்கு கமலா ஆரஞ்சுன்னா பிடிக்கும். ஒரு ஆரஞ்சு பழத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த தட்டை அப்படியே எங்ககிட்ட கொடுத்துக்குவாங்க. எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு. இதான் ஒரு மகான் வந்து எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்க மாட்டாரு, கொடுக்கறதுலயே இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அந்த மாதிரி நிலைகள்ல வருகிற அன்பர்கள் சாதாரண விஷயத்தெல்லாம் ரொம்ப நேரம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து சுவாமிஜி யாரையும் வெகுண்டு போக சொல்ல மாட்டாங்க, எதுவும் அப்படி நடத்த மாட்டாங்க. அதை வந்து நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தோம். ஐயா போறோம் ஐயா, சுவாமிஜி ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க வாங்க, மற்றதெல்லாம் மூத்த பேராசிரியர்கள் இருக்காங்க பக்கத்திலேயே, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து கொண்டிருப்போம். அது மாதிரி இருக்கும்போது அப்போ குருபிரானே நேரா தீட்சை கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டது. நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எவ்வளவு தெரியுங்களா கட்டணம்? நம்ம குருபிரான் கையால எடுக்கிறதுக்கு 100 ரூபாய். அந்த மன்றத்துல எடுக்கிறதுக்கு 11 ரூபாய், குருபிரான்ட்ட நேரா தீட்சை எடுக்கிறதுக்கு 100 ரூபாய். அந்த மாதிரி காலகட்டம் அது. அப்போ அது மாதிரி ஒரு 7 பேர் அந்த ஜனரஞ்சனி ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. 7 பேர் ஆக்னை தீட்சை, ஒரு 4 பேர் துரிய தீட்சை.
அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுவாமிஜி என்ன பண்றாரு, கீழே மூலாதாரத்துக்கு அவர் குனிஞ்சி முதுகுந்தண்டு தடவி மேலே ஏற்றி விடுறாரு. அப்போ வந்து மேடையில் நானும் இன்னொரு செக்ரட்டரி என்ஆர் சிங்காரவேலுன்னு, அவரும் பெரிய பேராசிரியர், நன்மணி ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சிங்காரவேலுன்னு சொல்லி, அவர் தான் உலக பொது அருள்நெறி சமயம் அப்படின்னு சுவாமிஜி ஒன்று ஏற்பாடு பண்ணார். உலக பொது அருள்நெறி சமயம் என்ற பெயரில். அதுக்கு அந்த என்ஆர் சிங்காரவேலு தான் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்புறம் அந்த இயக்கம் வந்து நாளடைவில் செயல்பட, அதாவது ஆலியாரில் அதை டேக் ஓவர் பண்ணி கொண்ட நிலையில் அப்படியே இருந்துடுச்சு. அந்த மாதிரி நிகழ்வில் அந்த சிங்காரவேலு ஐயாவும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் கீழே குனிஞ்சு குனிஞ்சு கொடுக்குறாரு. நான் மெதுவாக சுவாமிஜி கிட்ட போனேன். சுவாமிஜி மூலாதாரத்தை தொட்டு எழுப்புறத நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நெத்தி மட்டும் உங்களுடைய பூவிரலால் தொட்டு கொடுங்க சுவாமிஜி அப்படின்னோடனே மெதுவாக சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறம் எல்லாரையும் நாங்கள் கீழேந்து மேலே ஏற்றி விட்டோம். அவர் டச் பண்ணி அதாவது அலுப்பே பார்க்க மாட்டார். அதே மாதிரி அந்த பக்கம் இடது கை பக்கம் துரிய தீட்சை, அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் எடுத்துக்கிறாரு துரிய தீட்சை கொடுக்கறதுக்கு. அப்போ அது மாதிரி எந்த அளவு கேர் எடுத்து செய்யணும், வருகிறவர்களை எந்த அளவு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறத செய்து காண்பித்தவர். அவரை பார்த்ததுனால நாமும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது முழு மனதோடு, ஏன்னா நாம ஃப்ரீயா நமக்கு கிடைச்சிருக்கு, நாம அதுக்காக எதுவும் பே பண்ணல, நமக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி கொடுக்கணும், முழுசையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நன்கு விவரமாக விளக்கங்கள்லாம் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தீட்சை கொடுத்து கொண்டு இருந்தது எங்களுடைய பழக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டாங்க. ஆசிரியர் பயிற்சி பெற்று பெரிய அளவில் வளர ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் சென்னை தலைமையகத்தில் மீட்டிங்லாம் நடந்து, பிறகு ஆலியார்லேயே எல்லா பயிற்சியும் நடக்கிற மாதிரி குருபிரானால வெளிநாடு போவதையும் நிறுத்திவிட்டு ஆலியார்லேயே தங்க ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு மாற்றங்கள் வேகமாக வளர்ச்சியும் நிகழத் தொடங்கியது. அது போல இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எனக்கு இந்த மேல்நிலை தவம் செட் ஆகலைன்னு ஏற்கனவே நான் இருந்தேன். அதுக்கு கேஜிஎஸ் ஐயா கொடுத்த அறிவுரை மூலாதாரத்திலேயே தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணி கொண்டிருந்தேன். அதுவும் நன்றாக தான் இருந்தது. அப்போ ஒரு முறை பழனி சோமசுந்தரம் ஐயா, அவர் நான் பொறுப்பாசிரியராக இருந்தப்போ அவர் பேராசிரியர், அவர் ஒரு முறை கும்பகோணம் வருகிறாரு. அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா இது மாதிரி தவம் செய்யறதுல எனக்கு பிரச்சனையா இருக்கு, இது மாதிரி மூலாதாரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் அது ஒன்று மட்டும் எனக்கு முழு ஒரு நிலை அடைந்து அதாவது போதுமான்னு தெரியல அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே டகார்னு என்ன சொல்றாரு, நீங்க இனிமே தவமே பண்ணாதீங்க கேட்பீங்க அப்படின்னாரு. என்னையாது ஒரு பேராசிரியர் தவம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு மறுபடியும் அவர் முகத்தை பார்த்தேன். தனியா மெனக்கெட்டு உட்கார்ந்து தவம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னாரு, நீங்க நடக்கிறது, போறது, வர்றது, பேசுறது எல்லாமே அதுவாக ஆயிடணும் அப்படின்னாரு. ஐயா நீங்க வேற எங்கேயும் இது மாதிரி சொல்லலையே, எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, என்னையோ நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு சொல்றேன், இதுதான் சகஜ நிட்டை அப்படின்னாரு. பிறகுதான் தெரிந்தது, பல மகான்கள் சொல்லியிருக்காங்க, நான் பேசும்போதும் நடக்கும் போதும் தூங்கும் போதும் உன்னுடைய நினைவாகவே இருப்பேனாக அப்படின்னு சொல்லி. ஓஹோ, அது இந்த நிலைதான் போல் இருக்குன்னு சொல்லி அப்படி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா தியானம் பண்ணறத விட்டுட்டேன். அப்போ சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், அதாவது ரொம்ப ஆழமா பழகுறவங்ககிட்ட சொல்லுவேன் என்னன்னா, ஐயா நான் தியானமே பண்ணறது இல்லைன்னா ஒரு மாதிரியா என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்புறம்தான் சரி இப்படி சொல்லக்கூடாது, தப்பா தான் படும் அப்படின்னு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். அதுக்கு எது துணையா இருந்ததுன்னா, எல்லா நேரமும் தியான உணர்வு, அதுதான் இயல்பான தியான நிலை அப்படிங்கிறத நான் அப்படி சொன்ன சில பேருக்கு அது புரிய வந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் இதுல நல்ல ஆழமாக செல்பவர்கள் அப்படி அது ஒரு பெரிய விஷயம் யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும்னு நினைக்க வேண்டாம், எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு குருபிரானே ஒரு விவரம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க தியானம் தவம்னு மொட்டையா சொல்ல மாட்டாங்க. நீங்க பழைய புஸ்தகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தவ பயிற்சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தவ பயிற்சி. பயிற்சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு எதையோ அடைவதற்காக உண்டான முயற்சி. அப்ப கோல் இது இல்லை, அடைய வேண்டியது இது மட்டும் இல்லை, இதுக்கு மேல வேற ஏதோ இருக்கு. அதுதான் பயிற்சி என்பதோட பொருள். அது மாதிரி நான் அதை எடுத்துக்கொண்டேன். நம்ம காலை 20 நிமிஷம் மாலை 20 நிமிஷம் செய்யறது எப்பவும் அதே நிலையில இருக்கிறதுக்கு கர்ம யோகத்துல இதுதான் சொல்லப்படுது. எல்லாவற்றையும் அதே உணர்வோடு செய்தல், கர்மத்தையே யோகமாக செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை நீங்க செய்யலாம் அப்படின்னு எல்லாம் குருபிரான் கொடுத்த தைரியம்தான். தைரியம்னா இது மாதிரி நமக்குள்ளே இறைவன் இருக்கிறானுங்கிறத வேற எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் தைரியம் வரல. குருபிரான் தொட்டு உணர்த்தி அதை உணர்வாக பெற்று அஞ்சுவதேன் நீயே அது உனக்குள்ளேயே அருட்பேராற்றலாக வீற்றிருக்கிறான் என்று சொல்லும் போதுதான் ஓஹோ நாம உணர்வது சரிதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதுபோல நமக்கு உணர்வு ஊட்டி உருவாக்கி விட்ட அந்த மகா குருவை நாம் வணங்கி வாழ்த்தி கொள்வோம். நாம் செல்லுகின்ற பாதை மிக நேர்த்தியான பாதை, அதாவது ஆல்ரெடி போட்டு கொடுக்கப்பட்ட பாதை. தானா ஒரு வழிய தேடி போகுதுங்கிறது ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. அதுல கல்லு முள்ளுலாம் இருக்கும், நாமே அந்த பாதையை உருவாக்கிக்கலாம். அப்படியும் இருந்தவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்தவர்கள். ஆனா நமக்கு அந்த சிரமம் எல்லாம் இல்லாம நல்ல தெளிவான ரயில்வே ட்ராக் மாதிரி போடப்பட்டிருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பாதையில் சரியாக விழிப்புணர்வோடு நமது முயற்சிகளை சீரமைத்து கொண்டே செய்யறது தான் நம்முடைய ஒரு பொறுப்பு. அந்த செயல்பாட்டை நாமும் சிறப்பாக செய்து இந்த சமுதாயத்திற்கும் நல்கி மகிழ்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் நிறைய தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். தத்துவ விளக்கங்களை, மகரிஷியினுடைய தத்துவ விளக்கங்களை நம்ம இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய தத்துவங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஐயாவுடைய ஸ்பீச்சுக்கு தலைப்பு மகரிஷியினுடைய தத்துவத்தை கொடுக்காம நல்ல அனுபவங்கள்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான உரை கேட்கறது ரொம்ப ரேர். நம்ம நிறைய தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கோமா, இது ரொம்ப ரேர். இன்னைக்கு ஐயாவினுடைய இந்த உரை முழுவதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டா, ஒரு 1.25 மணி நேரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒரு மலை உச்சியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கிருந்தா நான் பேசினேன், உங்களோட பேசினதா அந்த மலை உச்சியில இருந்தா பேசினேன். இப்போ எனக்கு இன்றைய உரை எனக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த தீட்சை வாங்கி அந்த காலத்துல மகரிஷியை பார்க்க போறதுக்காக நாங்க கும்பகோணம் போறதும், ஆழியார் போறதும், திருவாரூர் போறோம், இப்படி எல்லாம் நாங்க போறப்ப ஒரு ஒரு உள்ள ஒரு
ஒரு உயிர் உணர்வு, மெய் உணர்வுங்கிற மாதிரி இருக்குமே, அப்படி ஒரு உணர்வு. அந்த உணர்வோட போவோம். அப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் அந்த காலத்துல எல்லாம். எனக்கு ரொம்ப காலம் கழிச்சு இன்னைக்கு ஐயாவுடைய அந்த உரையை கேட்க கேட்க எனக்கு வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் உங்களுடைய சிறப்புகள் தான். அந்த நினைவுகள் வந்த வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஒரு உணர்வுகள் கிடைத்த மாதிரி என்னால பேச முடியல. நன்றியா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இந்த மாதிரி பேசும்போது இந்த குரல் தழுதல் இருக்குது இல்லையா ஐயா, இது எனக்கும் அடிக்கடி நிகழும். என்னை அறியாம அந்த உணர்ச்சி மேலீடு ஏற்படும். அது நான் மறைக்கிறதுக்கு ஆரம்பத்துல பார்ப்பேன், அது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஏன் இறைநிலை பொங்கி வழியறத நீங்க ஏன் மறைக்கிறீங்க, அதை வெளியே அளவு பண்ணிடுங்க அப்படின்பார். அது மாதிரி இன்னைக்கு நன்மணி ஐயா அவர்கள் எங்கேயோ இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க எனக்கு இந்த தலைப்பு நான் கண்ட மகரிஷி அப்படின்னு தான் நீங்க தலைப்பு கொடுத்துருந்தீங்க. எனக்கு அந்த தலைப்புல இது மாத்தி வேற கொடுக்கலாம். ஐயா ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஆசிரியர், அதனால மகரிஷியுடன் சில அனுபவங்கள் உங்கள் அனுமதி இல்லாமலே நான் தலைப்பை மாத்தினேன். ஆனா அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு அனுபவங்கள் எல்லாம் நீங்க தான் பேசுனீங்க. இல்ல, நான் பண்ண தலைப்போட இதான் நல்லா வந்திருக்கிறதா எனக்கு தோணுது. ஆமாங்கய்யா. எனக்கு நான் கண்ட மகரிஷில அதோட பிடிப்பு வரலைங்க. அதனாலதான் ஐயா இப்படி கொடுத்தீங்கன்னா இது அனுபவங்களை கண்டிப்பா சொல்லுவீங்க, பல அனுபவங்களை பகிர்ந்துக்குவீங்கன்ற ஒரு எண்ணத்தினால ஆனா சொல்லியம்மா நான் கண்ட மகரிஷின்னு போட சொன்னாங்க. அம்மா இது சரியில்லை, நான் ஐயா மானசீகமா பர்மிஷன் வாங்கி நான் போட்டுறேன்னு சொல்லி நானே போட்டேன். அது மாதிரி அப்புறங்கய்யா, இப்போ இந்த நன்மணிய பல்வேறு தருணங்கள்ல பேசிய உரைகள்ல நான் அப்பப்போ நோட்ஸ் எடுத்து வச்சு சிந்தனை துளிகளா கொடுப்பேன். அவர் அதுக்கு ஒரு பெரிய விளக்கமா, நான் ஒரு பக்கம் எழுதுனா அவர் 9 பக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. அப்படிதான் இந்த காலையில சிந்தனை துளிகள்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இந்த மனம் எரிதலும் மனம் ஒடுங்குதலும் நான் ஒரு வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தேன். சரி, அந்த கேள்விக்கு பதில் நீங்க இன்னைக்கு கேஜி சாமி கிட்ட விளக்கம் கொடுத்து வாங்கினீங்க இல்லைங்களா? இப்ப ஆகினில எனக்கு தலைபாரம் வந்தது, எனக்கு ஆகினில நிக்க முடியல. அப்போ அவரு சொன்னாரு, துரியாதயத்துல போனா துரியாதயத்துல விரிஞ்சு போனாதான் இல்ல, ஒடுங்கினாலும் உங்களுக்கு அந்த இறை உணர்வு கிடைக்கும் அப்படின்னு. அதாவது மனம் விரிவடையும் போது அது புலன் வழியாக விரிந்து பொருளோடு தொடர்பு கொண்டு அதன் பிறகு பிரபஞ்ச எல்லை கடந்து விரிவதா இருக்கும்னு நன்மணியை சொல்லுவாருங்க. அதாவது துரியாதயத்தில் தவத்துல கூட துரியாதயத்துல தோதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளும், சிவகலம், சுத்தவெளி அப்படி விரிந்து போறோம். அதுல புறத்தில் உள்ள உலக பொருட்கள் எல்லாம் விடுபட்டு விரிந்து செல்கிறோம். அப்படி அந்த மயக்க நிலையில் இருப்பவங்களுக்கு அந்த விரிதல் சரியா நடக்கிறதுனால அந்த இறை உணர்வு சாத்தியம் இல்லாமல் இருக்கும். அதனால மனம் ஒடுங்கி அடைவது விரிந்து பெறுவதை விட எளிதாக இருக்கும்னு சொல்லுவாருங்கய்யா. அதாவது கருமைய தவம் செய்யும் போது மனம் ஒடுங்கி உள்ளே இருக்கும் இறை உணர்வை பெறுவது சற்று சுலபமா இருக்கும்னு சொல்லுவாருங்க. அந்த கருத்தை தான் இன்னைக்கு நீங்க கேஜி சாமியிட்ட நீங்க ஒரு தவத்தின் போதனையா வாங்கியிருக்கீங்க. அது மாதிரி அந்த ஒடுங்கி இறை உணர்வை பெறுவதுதான் ரொம்ப சாத்தியம் ஐயா நிறைய முறை சொல்லியிருக்காரு. அது நீங்க உங்க அனுபவத்தாலேயே நீங்க உணர்ந்தேன்னு சொன்னீங்க. அது எனக்கு இந்த சிந்தனை துளி இப்பதான் எழுதுன ஐயாவுக்கு அனுப்பிச்சு இது சரியா இருக்கு பாருங்க நான் அனுப்புறேன், நீங்க அதே மேட்டரை நீங்க இன்னைக்கு பேசுறீங்க. சரி, நல்லதுங்க. இன்னைக்கு நிறைய அனுபவம் கொடுத்தீங்க. இன்னும் அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலாங்கய்யா. இந்த அடுத்த வாரம் நாங்க ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஆசிரியர்கள்லாம் புக் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க, அன்னைக்கு ஒரு கால் பண்ணீங்களா? மகரிஷி அனுபவங்கள் பாகம் 2 கூட நம்ம கண்டினியூ பண்ணலாங்கய்யா. நன்மணி எப்பவுமே மகரிஷியோட உங்களை மாதிரி மூத்த பேராசிரியர்கள் கூட இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாருங்க. அவரோட பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அப்படியே அவரு எப்பவுமே அது மாதிரி நிறைய ஒண்ணும் இல்லைங்க. நான் அப்ப அந்த காலத்துல மகரிஷி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு போயிட்டேன். அந்த ஒரு நிலையில என்னால இப்ப பேச முடியல. அதுதான் மகரிஷியை பத்தி அனுபவங்கள் எப்ப சொல்லும் போதோ நீங்க இந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. நான் அதை பாத்திருக்கேன் கண்கூட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இன்றைய தலைப்பு மகரிஷியுடன் சில அனுபவங்கள் அல்ல, பல அனுபவங்கள் ஆகிவிட்டது.
உண்மையிலேயே நன்மணி ஐயா கண் கலங்கிட்டாங்கன்னா அதுதாங்க இது ஐயா உயிர் பாகம் கலப்பு. 2 நம்ம தொடரலாமா? அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நல்லது நல்லது, தொடரலாம். வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா. ஐயாவுடைய அந்த நீங்க சொல்லிட்டீங்க எல்லா கருத்துக்களுமே, அதுவும் எனக்கு ஏற்புடையது, சிறப்பா இருந்தது. அதுல ஐயா புல்லாங்குழல் சொன்னாங்க இல்லையா, அது ஆமா போல ஆமா இருக்கணும் நம்ம எல்லாருமே. அந்த தான் என்றது இல்லாமல் அந்த தன்னுணர்வு, அப்பதான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களோட மிங்கிள் ஆகும். உண்மையிலேயே அது அனுபவமா இருக்கியா. அந்த கண்ணீர் நிச்சயமாக நாம் அந்த உயிர் கலப்பு பெற்றால் மட்டுமே அந்த அனுபவம் நமக்குள் நிகழும். உண்மையிலேயே ஐயா சொல்ல சொல்ல நாங்கெல்லாம் அங்க போயிட்டா மாதிரிதான் ஒரு ஃபீல். எப்படின்னா மனோகரன் ஐயா சொல்லும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா சொல்லும்போது அந்த பூரிப்பு எங்களுக்குள்ள நிறையும். அதே மாதிரி இன்னைக்கு ஐயா சொல்லும்போது அந்த அமைதியே உருவான ஒரு இதுல இன்னும் ரொம்ப டீப்பா போயிட்டா மாதிரி எங்களுக்கு இருக்கு. அதாவது சந்தோஷம். ஐயாவை மகரிஷிய பார்க்காத எங்களுக்கே அப்படி இருக்கும்போது நன்மணி ஐயாவுக்கு டெஃபினட்டா இந்த கண்ணீர் வர்றதுக்கு நம்ம ஆமா சொல்லவே வேண்டியதில்லை. அது ஆமா அந்த உயிர் கலப்பு நிச்சயம் உங்களோட 100% இருக்கியா. நீங்க ஆமா எங்களை வழி நடத்தி செல்லணும். அதாவது ஐயாவும் இப்போ மாதம் நமக்கு ஒரு வகுப்பு கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. அந்த நம்மளுடைய மகரிஷியோட உயிர் கலப்பு இதுல இல்லைங்கய்யா. அவரு பல சமயம் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலன்னு நினைப்ப வருவாரு. ஆனா அன்னைக்குதான் வந்து இது வரைக்கும் பேசாத சப்ஜெக்ட் ஏதோ வந்து குரு வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அலைச்சூழல வந்து கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அதை நாங்க மறைமுக அனுபவமா அப்புறம் பார்த்திருக்கோம். வாழ்க வளமுடன். நன்மணி ஐயாவை சொல்றீங்க? ஆமாங்கய்யா. அவர் அந்த குருவின் உயிர் கலப்பு ரொம்ப பிரமிக்கத்தக்க லெவல்ல இருக்கிறது நான் பார்த்திருக்கேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு ஐயா அந்த மதுரை டாக்டர் பேரு டாக்டர் அனந்த நாராயணன் நினைக்கிறேன். நந்தினி ஐயா அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாரு. ஆமா ஆமா, ரொம்ப அருமையான டாக்டர். அடுத்த கேலக்ஸி அம்மா, கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஞாபகம் இருக்குங்க அம்மா. கலாராணி அம்மா சௌரியமா இருக்கீங்களா? கனகராணிங்க ஐயா. அப்படியா? சரி சரி. கனகராணிங்க ஐயா. சரி. சிறப்பு, மிக மிக சிறப்பா இருந்தது. நீங்க அந்த மகரிஷியின் அனுபவங்களை சொல்ல சொல்ல இப்ப இந்த எனது வாழ்க்கை விளக்கம் படிக்கும்போது நம்மளும் அது கூடவே நம்மளும் மகரிஷியோடவே நம்மளும் ஒரு டிராவல் பண்ண மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அதை படிக்கும் போதே நம்மளும் அது கூடயே ஒன்றி இருக்கணும். அது மாதிரியே இன்னைக்கு நீங்க சொல்ல 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 நாங்களும் அந்த உங்க கூடயே இருந்த அந்த அனுபவத்தை பெற்ற மாதிரியே ஒரு உணர்வு கிடைச்சது இல்லையா. உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல உணர்வு இல்லையா. நீங்க வந்து அப்பப்போ இந்த மாதிரி நம்ம மகரிஷியோட நம்ம வந்து பார்க்கலைனாலும் இந்த மாதிரி மூத்த பேராசிரியர் அவங்களுடைய அனுபவங்கள், மகரிஷி கூட இருந்த அனுபவங்களை சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து நம்மளும் கூடயே இருந்து பார்த்த மாதிரியே ஒரு உணர்வு. இந்த செவிக்கு ஒரு விருந்துன்னு சொல்றாங்க இல்லையா, அது போல வந்து அந்த செவிக்கு வந்து ஒரு சிந்தனை விருந்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த செவிக்கு உண்மையிலேயே இதுதாங்க இன்னைக்கு ஒரு விருந்தா அமைஞ்சது. மிக சிறப்பா. நம்ம மன்றத்துல கூட பேராசிரியர் வருவாங்க, மூத்த பேராசிரியர் கிளாஸ் எடுக்கும் போது அந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு கேட்கவே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். மகரிஷியோட அனுபவங்களை அவர்ல கேட்கும் போது அதே போலதான் இன்னைக்கு நீங்க சொல்ல நம்மளும் உங்க கூடயே வந்து டிராவல் பண்ணி நேரா பார்த்த ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சொன்னீங்க ஒரு பிரம்மஞானம் அருள்நிதி பட்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் போய் அவங்க அனுபவமா அவங்க படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது நிறைய பேருக்கு அதுதாங்க சாத்தியம். நாங்கெல்லாம் போகும்போது கூட அதேதான். சும்மா பிரம்மஞானத்துக்கு எல்லாம் போகும்போது ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரிதான் போய் அந்த சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அருள்நிதிக்கு போகும்போது அவங்க சொல்லி கொடுத்தத. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒவ்வொன்னா நம்ம வந்து அதையெல்லாம் படிச்சு தெளிய பெறும்போது இவ்வளோ ஒரு பெரிய இந்த ஒரு அனுபவத்தை இதெல்லாம் போய் நம்ம சும்மா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணோமே அப்படிங்கறது நீங்க சொன்னது வந்து 100க்கு 100 உண்மைதாங்க ஐயா. மகரிஷி சொன்னது நிறைய பேருக்கு இது அனுபவமா இருந்திருக்குங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.